This is gonna blow your mind. This is why you need to unlock the ancient wisdom of Tirukkural. நிரந்தர ஞானத்தின் உறைவிடமான திருக்குறள் நம்மை என்றும் வியப்பில் ஆழ்த்துகிறது. இன்று நாம் மற்றொரு வலிமையான திருக்குறளை ஆழமாக ஆராயப் போகிறோம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனிர்பக்காய் கவர்ந்தற்று. இது நம் மொழியின் சக்தியை மையமாக கொண்டது. திருவள்ளுவர் இனிய வார்த்தைகளை கனி போலவும் மற்றும் கடினமான வார்த்தைகளை காய் போலவும் ஒப்பிடுகிறார். இது நமது அன்றாட உறவுகளில் கனிவான பேச்சின் வளர்ச்சியையும் கசப்பான மொழியின் கடினத்தன்மையையும் விளக்குகிறது. இனிய சொற்கள் மகிழ்ச்சியை தருகின்றன, ஆனால் கடுமையான வார்த்தைகள் மிகவும் துன்பம் உண்டாக்கும். இந்த குறளில் வள்ளுவர் இனிய சொற்களின் மகத்துவத்தை எடுத்து காட்டுகிறார். இதுவே நாம் பேசும் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை உணர்த்துகிறது. நமது வார்த்தைகள் மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே இனிய மற்றும் இனிமையான சொற்களை பயன்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அதே சமயம் கடுமையான வார்த்தைகள் துன்பத்தை ஏற்படுத்தும். இனிமையான வார்த்தைகள் ஒரு சமுதாயத்தை முன்னேற்ற முடியும். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இனியதாக இருக்க வேண்டும்.